இப்போ ஃபோர்த்து ஃபார்முலா, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னீங்கன்னா அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது? இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 6 மாதம் அப்படின்னீங்கன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி, 3 மாதம்னீங்கன்னா வருஷத்துக்கு 4 வாட்டி இல்லையா? இப்போ A is equal to P into 1 plus R by 100 to the power n. இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. இப்போ அப்போ வந்து அரை ஆண்டு அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை. அப்போ அப்படி நினச்சிட்டுங்க. அப்போ வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா A is equal to P into 1 plus R by, இப்போ இது வந்து 2 வாட்டி இல்லையா, 2 into 100, 2 into 100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 2 போடணும். n இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 2 போடணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபார்முலா, ரைட்டுங்களா? இது 3வது, இது வந்து 4வது ஃபார்முலா நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2, 3, 4 இல்லையா? இப்போ 3 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னா அப்போ 4 வாட்டி, ஸோ 4 12 இல்லையா, 4 times. அப்போ A is equal to P into 1 plus R divided by 4 into 100 into 100. n வந்து n into என்ன பண்ணணும், 4 போடணும், அவ்வளோதான் இல்லைங்களா? இதுதான், அதாவது 3 மாதம் ஒரு தடவை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 4 போட்டுட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பெருக்கிக்கணும். 6 மாதம் ஒரு தடவைனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 2 போட்டு என் நம்பர் ஆஃப் இயர்ஸோட 2 பெருக்கும் இல்லையா? இப்போ ப்ராப்ளம் நம்பர் 9, 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கூடும் எனில், அதாவது இந்த ஃபார்முலா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்போ இந்த 6 வாட்டி வந்து வட்டி வந்து கூடுது இல்லையா, 4 வாட்டி. ஸோ 3 into 3 into 3 into 3. ஸோ நான் 1 இயர், அதான் வந்து 4 போட்டிருக்கோம். 10,000 ரூபாய்க்கு, அதாவது பிரின்சிபல் வந்து 10,000 rupees. ஓகே, rupees 10,000, 20% வட்டி வைக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. 2 ஆண்டுகள், 2 வருஷம், 2 years. 2 yearsனா ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி, 2 வருஷம்னா 8, n is equal to 8 அப்படியும் போடலாம். இல்லை இந்த நேரடியாக இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே போட்டு காமிக்கிறேன். அப்போ இது வந்து 2 yearsனா 8 times அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் இதை நான் பண்ணுறேன். A is equal to P 10,000 into 1 plus R 20 divided by 2 into 100 into n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 into 2, அவ்வளோதான். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், n into 2. இப்போ நான் இப்போ வந்து நம்ம n வந்து 2 வருஷம் தானே கொடுத்துருக்காங்க, 2 years. 2 into that is 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபார்முலா வைக்கணும். நாட் this is 4, இதுவும் 4 தான். ஏன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை, அதனால இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா A is equal to, ஸோ இதில் கூட்டு வட்டியில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. 10,000 ரூபா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ 10,000 into 1 plus 20 divided by 400 into the power 8. இது அடிச்சிங்கன்னா 1 by 20. ஸோ A is equal to 10,000 into 1 plus 1 by 20 to the power 8. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
A is equal to 10,000 into 20, 21 to the power 8. Yeah. Therefore, A is equal to 10,000 into 21 by 20 to the power 8. நம்ம கால்குலேட் பண்ணலாம். 21 by 20. That is equal to 1.05 to the power 8. அத நீங்க to the power 8 போட்டா into 10,000 போட்டீங்கன்னா 1774 ரூபா 55 காசு. ஸோ திஸ் இஸ் த சம். டோட்டலாக கிடைக்கக்கூடிய சம் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா எனக்கு 17,774 ரூபா 55 காசு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கூட்டு வட்டியை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் பி. ஸோ இதில் வந்து 17,774 ரூபா 55 காசு மைனஸ் 10,000 என்ன ரெடியூஸ் பண்ணா 4,774.55 பைஸ் இல்லையா? இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. தான். ஓகே, இப்போ இதே ப்ராப்ளத்தை நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ 20% ஆண்டு வட்டி, ஒரு ஆண்டுக்கு 20% வட்டி அப்படின்னா 3 மாதம். அப்போ ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 divided by 4 that is equal to 5% இல்லையா? 4 வாட்டி 12. ஸோ டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த இடத்துல என்னங்கிறது என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா 2 வருஷம் 4 வாட்டி 8 இடத்துல 8 போடணும். இப்போ A is equal to 10,000 into 1 plus 5 by 100 to the power. ஸோ வருஷத்துக்கு 4 வாட்டி என்னங்கிறது 2 வருஷம் இல்லையா? 4 8. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by 20. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10,000 into 21 by 20. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 14,774 ரூபா 55 காசு கிடைக்கும். இப்போ வந்து இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதே 4,774 ரூபா 55 காசு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸுக்கா 3 மாதத்துக்கா 6 மாதத்துக்கான்னு பார்க்கணும். 3 months அப்படின்னா இந்த ஃபார்முலா P into 1 plus R by 4 times 4 into 8. ஸோ இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 into 4 8 வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க. Pங்கிறது பிரின்சிபல், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 3 மாதத்துக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். வருஷ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 20% கொடுத்துருக்கோம் இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுது அப்படின்னா 4 வாட்டி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டு இருக்கும். 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கணக்கு பண்ணுறாங்க. அதனால வந்து டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 5% வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. எப்போ, அதாவது அந்த 3 மாதத்துக்குங்கிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ இதை நீங்கள் வந்து மாதத்துக்கு எடுத்துட்டீங்க இல்லையா? அப்போ என்ன வருஷத்துக்கு 4 வாட்டி 2 வருஷத்துக்கு 8 வாட்டி அப்படி போட்டிங்கன்னா அதே அமௌண்ட். ஸோ ஒரே ப்ராப்ளத்தை ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் சிம்பிளாக. அதுக்கு அடுத்தாப்புல இப்படியும் போடலாம். ப்ராப்ளம் நம்பர் 10. 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கூடுமெனில் ரூபாய் 10,000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது. அப்போ 6 மாதம்னா வருஷத்துக்கு 2 வாட்டி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து வட்டி கூடுது இல்லையா? அப்போ 2 வருஷத்துக்கு 2 into 2 that is equal to 4. ஓகே, 4 டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து
கூட்டிகிட்டு போகுது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் வட்டி கேல்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டு வட்டி வந்து 20%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20/2 that is equal to 10%. ஒன்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10% வட்டி. இப்போ ரெண்டு விதத்துலையும் போடலாம். நான் அந்த ஃபார்முலா படி போடுறேன். A is equal to P into 1 plus R divided by 2 into 100 into n into 2. ஏன் 2 போட்டிருக்கேன் அப்படின்னா 6 மாதம். இதே 3 மாதம் 4 போட்டேன். இப்போ 6 மாதங்கிறப்ப 2 போடுறேன். இப்போ A is equal to 10,000 into 1 plus R is the rate of interest. Rate of interest எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 divided by 200. n வந்து number of years, 2 வருஷம். 2 into 2. So A is equal to 10,000 into, okay, so this is 21/20 இல்லையா? அடிச்சிங்கன்னா 2/1 10. ஸோ சாரி 11/10 to the power 4. இதுதான் வந்து A. A is equal to 10,000 into 1.1 to the power 4 into 10,000 எவ்வளோன்னு பார்க்கலாம். 14,641 ரூபா. ஸோ ருபீஸ் 14,641 ரூபா. 14,641. இதுதான் வந்து கிடைக்கக்கூடிய சம். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ A minus P. ஸோ A வந்து 10,000, திஸ் இஸ் 14,641 minus 10,000, that is equal to 4,641. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ருபீஸ் 4,641. இதான் வந்துச்சு. இப்போ இதே ப்ராப்ளத்தை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். A is equal to P into 1 plus R/100 to the power n. இப்போ ஆறுங்கிறது 6 மாதத்துக்கு வட்டி, வருஷ வட்டி 20%. ஸோ 20/2 that is equal to 10%. இதான் நான் போட்டிருக்கேன், இங்கேயே போட்டாச்சு. ஸோ A is equal to 10,000 into 1 plus, that is 10/100. ஓகே, என்னங்கிறது வருஷத்துக்கு 4 இல்லையா? வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி, 2 வருஷத்துக்கு 4 வாட்டி, 2 இயர் 2 வருஷத்துக்கு 4 வாட்டி. ஸோ அதனால் 4 போட்டிருக்கேன். ஸோ 1/10. ஸோ அகைன் A is equal to 10,000 into 11/10 to the power 4. ஓகே, 11 to the power 4. அப்போ வந்து திரும்பவும் இது எவ்வளோ வரும்? 10,000 11/10 to the power பண்ணிங்கன்னா 14,641. ஓகே, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4,641. இதுதான் வந்து இந்த மெத்தடில் போடுறது. இந்த ஃபார்முலாவிலேயே நம்ம போடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா இப்படி கால்குலேட் பண்ணுறது. ப்ராப்ளம் நம்பர் 11. ரூபாய் 10,000 10,000 9 மாதங்களுக்கு 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்கிடு. வட்டி கால ஆண்டிற்கு ஒரு முறை சேர்க்கப்படுகிறது. அதாவது நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேர்க்குறாங்க. ஹியர் இப்போ 9 மாதம்னா 3 into 3 into 3 n is equal to 3. ஓகே, 3 வாட்டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வாட்டி, அதாவது 3 into 3 into 3 into 3 that is equal to 12 months இல்லையா? இது 4 times ரேட் ஆகுது. அதனால 20 divided by 4 போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஸோ R வந்து 5%. ரைட்டு. இப்போ முதலீடு செய்தால் கிடைக்கும் கூட்டு வட்டியை
கணக்கிடு அப்படிங்கிறதா முக்கியமாக பார்க்க வேண்டியது காலாண்டு அரையாண்டுன்னு பார்க்கணும். ஸோ A is equal to P into 1 plus R divided by 100 to the power n. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து A is equal to 10,000 1 plus ஸோ 5 divided by 100. இது வந்து n வந்து 3. ஓகே, இப்போ A is equal to 10,000 into 1 plus 1 by 20 to the power 3. So A is equal to 10,000 into 21 by 20 to the power 3. Okay, so 21 by 20 to the power 3. A is equal to 10,000 into 21 by 20 to the power 3. So 1.05 to the power 3. 1.05 to the power 3 into 10,000 போட்டிங்கன்னா rupees 11,576.25 பைஸ். ஓகே, இதுதான் வந்து கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 11,576.25 minus 10,000 போட்டிங்கன்னா 1,576.25 பைஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். என்னுடைய கூட்டு வட்டி வந்து 1,576 ரூபா 25 காசு. This way you have to work out this problem. Thanks for listening.